வணக்கம். ஜனவரி 6ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த 4 நாட்களாக க்ரீனில் இருந்த நிஃப்டி இன்றைக்கி 1% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 179 புள்ளிகள் இழந்து 17,746 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. 127 புள்ளிகள் கிட்டத்தட்ட. ஹையான 17,798, முந்தின க்ளோஸ் பக்கத்தில் கூட வரல இன்றைக்கி ஹை. லோவான 17,655 வரைக்கும் போனது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் எதிர்பார்த்த மாதிரி 4% அதிகரித்தது. நிஃப்டியுடைய பி இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி முடிவில் 24.66. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் விழுந்ததுங்க. ஆனால் நேற்று யூஎஸ் மார்க்கெட் 3% மேலே விழுந்தது. நாஸ்டாக். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சாயங்காலம் வீடியோவில் சிலது பார்த்துருந்தோம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று பெரும்பாலும் க்ரீனில் இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்ஸும் பார்க்கும்போது இன்றைக்கி பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் கேப் டவுன் இருந்திருக்கு. 127 புள்ளிகள் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இரண்டாவது கேண்டலுடைய லோ தான் பெரும்பாலும் இன்றைக்கி நாள் முழுவதும் லோவாகவே இருந்தது. அந்த கேப் டவுனுக்கு பிறகு சைட்வேஸில் நிஃப்டி கொஞ்ச நேரம் போனது. அதுக்கப்புறம் பிறகு மதியத்துக்கு மேலே போக முயற்சி செய்தது நிஃப்டி. முதல் கேண்டலுடைய ஹையை மறுபடியும் எட்டியது மதியத்துக்கு மேலே 17,800 பக்கத்தில். அங்கிருந்து மறுபடியும் செல்லிங் நடக்குது. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மீடியா செக்டர் அதிகபட்சமாக 0.9% அதிகரித்தது. ஆட்டோ 0.5, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.5, பப்ளிக் செக்டர் பேங்க் 0.5, ஆயில் அண்ட் கேஸ் 0.2% விழுந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 0.4%, மெட்டல் 0.5, பேங்க் 0.6, ஃபார்மா 0.6, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.7, எஃப்எம்சிஜி 0.8, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.9, ரியாலிட்டி செக்டர் 1.5% விழுந்தது. ஐடி அதிகபட்சமாக 1.6% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். யூபிஎல் 2.2% அதிகரித்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.8, பஜாஜ் ஆட்டோ 1.7, பாரதி ஏர்டெல் 1.5, மாருதி 1.2% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிட்டத்தட்ட 3% வீழ்ச்சி. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் 2.7, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 2.6, டெக் மஹிந்திரா 2.5, அதானி போர்ட்ஸ் 2% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதானி என்டர்பிரைஸ் குறித்து நேற்று சாயங்காலம் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து விளக்கம் கேட்டிருந்தாங்க. என்ன செய்தினா, அதானி என்டர்பிரைஸ்க்கு என்டிபிசி கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைத்திருப்பதாக ஒரு செய்தி. இப்போ கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த செய்தி உண்மைதான். ஆனால் சொல்லிக்கிற மாதிரி எந்த மதிப்பும் இல்லை. கான்ட்ராக்டில் சிக்னிஃபிகண்ட்டாக எதுவும் கிடையாதுன்னு அதானி என்டர்பிரைஸ் தரப்புலேருந்து அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சிஸ்த்ரா எம்விஏ கன்சல்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இவங்க டனலிங் ப்ராஜெக்ட்ஸை இணைந்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க இர்கான் இன்டர்நேஷனல். சுந்தரம் மல்டிபாப் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு கோடெக் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்பு 9 கோடி. இது எஜுகேஷன் செக்டரை சார்ந்த ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. A1 ஆசிட் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. டேர்ன் ஓவர் குறித்தான அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது இந்த நடப்பு நிதியாண்டில் 200 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பார்க்கும்போது 94 கோடிகள் மட்டுமே. ஸோ டேர்ன் ஓவர் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நடப்பு நிதியாண்டு 2022 ப்ராஃபிட் அதிகரிக்கும்னு கம்பெனி தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. பல்ராம்பூர் சீனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய உற்பத்தி விரிவாக்கம் செய்ய போகிறதாக 40 கிலோ லிட்டர் பர் டே அதிகரிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான உற்பத்தி ஆரம்பித்து விட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க பல்ராம்பூர் சீனி. காஃபி டே தரப்புல ஒரு அப்டேட் இருக்குங்க. எனக்கு புரிந்தது என்னன்னா, காஃபி டே கம்பெனி கட்ட வேண்டிய வட்டி பணம் மற்றும் பிரின்சிபல் அமௌண்ட் லோனுக்கானது கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. அந்த டியூ டேட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்றதான் சொல்ல வரதாக என்னுடைய புரிதல். ஸோ காஃபி டே அவங்க கட்ட வேண்டிய வட்டி பணம் மற்றும் லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டவில்லை அப்படின்றது என்னுடைய புரிதல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. டன்சோல கம்பெனி முதலீடு செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் $200 மில்லியன் முதலீடு செய்து 25.8% ஸ்டேக் வாங்குறாங்க டன்சோல 240 மில்லியனுக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க. அதில் 200 மில்லியன் ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்துருக்காங்க. மீதி பணத்தை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸான இன்வெஸ்டர்ஸான லைட் பாக்ஸ், லைட் ராக், 3L கேபிட்டல் மற்றும் ஆல்டீரியா கேபிட்டல் முதலீடு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பிரிண்டிங் மற்றும் டிஸ்பேச் சர்வீஸ் ஆர்டருடைய மதிப்போ கால அளவோ கம்பெனி வெளியிடலை.
ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மத்திய அரசுடைய புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக கம்பெனிக்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க மானியங்கள். ஃபினான்ஷியல் இயர் 2022 ஃபினான்ஷியல் இயர் 2026 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கம்பெனி செய்யக்கூடிய பிராண்டிங் மற்றும் மார்க்கெட்டிங் செலவில் 50% கவர்மெண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வெளிநாட்டுகளில் செய்யக்கூடிய பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்ன்றது என்னுடைய புரிதல்ங்க. பிரின்ஸ் பைப்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கிரைசில் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க கம்பெனி. அதன்படி லாங் டர்ம் ரேட்டிங் அப்கிரேட் ஆயிருக்கு. A+ அவுட்லுக் ஸ்டேபிளாக உயர்த்தப்பட்டிருக்கு. முன்ன இருந்தது A, அவுட்லுக் பாசிட்டிவாக இருந்தது. இப்போ ஷார்ட் டர்ம் ரேட்டிங்கும் அப்கிரேட் ஆகியிருக்கு. முன்ன A1 இருந்தது, இப்போ A1+ வழங்கி இருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அதிகபட்ச ரேட்டிங் என்னது, குறைந்த ரேட்டிங் என்ன அப்படின்னு அதில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஆனந்த் ரத்தி வெல்த் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹5. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 20 ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 108.66 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 55% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 32 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 144% அதிகரிச்சிருக்கு. ஓரியன் கிரீன் பவர் கம்பெனியுடைய ஷேர்ஸை மறுபடியும் ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. 52 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை ₹23.77. இந்தியா மார்ட் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி. அவங்க இசிஇகாமில் 26.01% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக 13.3 கோடிகள் கம்பெனி செலவு செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. சீகோஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆப்பிரிக்கன் நிறுவனமான இன்வேட் ஆக்ரோ குரூப்புடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைப்பதற்கு. எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னா பல்க் கார்கோ ஷிப்மெண்ட்டுக்காக. கண்டெய்னர் தட்டுப்பாடு இருப்பதனால பல்க் கார்கோ பாதிப்படைந்திருக்கு. இப்போ என்ன ஜாயிண்ட் வெஞ்சரில் வரப்போகிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் செய்கிற ஃபர்டிலைசர்ஸை இவங்க கொண்டு போகிறதுக்கும் இந்தியாவுக்கு உள்ளார பருப்பு வகைகளை கொண்டு வருவதற்கும் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறாங்க. சீகோஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் லிமிடெட். மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி. மத்திய அரசு 12,000 கோடி கிரீன் எனர்ஜி காரிடருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் 7 மாநிலங்கள் பயனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, குஜராத், கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் இமாச்சல் பிரதேஷ் இது வழியாக பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். இதற்கான ஃபண்டிங் ஒரு ஜெர்மன் பேங்க் KfW குரூப் தான் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜீலாண்ட் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை இண்டஸ்இண்ட் பேங்க் விற்பனை செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு 71,32,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை ₹17.77. அதே ஜீலாண்ட் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை மார்கன் ஸ்டான்லி ஏஷியாவும் விற்பனை செய்திருக்கிறாங்க. 47,69,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை ₹18.44. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு போனஸ் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் எந்த அப்டேட்டும் நான் பார்க்கலைங்க. நாளைக்கு ஜனவரி 7 ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனி GM Breweries. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நகர் கேபிட்டல் 20% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 783% வால்யூம் அதிகரிப்பு. பன்ஸ்வாரா சின்டெக்ஸ் 14% ஷேர் பிரைஸ் 293% வால்யூம் அதிகரிப்பு. நகர் பாலிஃபிலிம் 13% ஷேர் பிரைஸும் 289% வால்யூம். மிர்சா இன்டர்நேஷனல் 13% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு 207% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் கேஸ் 13% ஷேர் பிரைஸ் 2595% வால்யூம் அதிகரிப்பு. ரானே மெட்ராஸ் 13% ஷேர் பிரைஸ் 579% வால்யூம் அதிகரிப்பு. ரோசல் இந்தியா 12% ஷேர் பிரைஸும் 1660% வால்யூம். பொன்னி சுகர்ஸ் 10% உயர்ந்தது 656% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்வான் எனர்ஜி 10% ஷேர் பிரைஸ் 887% வால்யூம் அதிகரிப்பு. JBM ஆட்டோ 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 192% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் PB ஃபின்டெக் பாலிசி பஜார் 5.5% விழுந்தது 139% வால்யூம் அதிகரிப்பு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் 5% வீழ்ச்சி 101% வால்யூம் அதிகரிப்பு. வெப்சால் எனர்ஜி 4% விழுந்தது 245% அதிகரித்தது வால்யூம். ஸ்ரீயான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 4% வீழ்ச்சி 474% அதிகரித்தது வால்யூம். வருண் பீவரேஜஸ் 4% விழுந்தது 153% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.